பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தேவையான மீன், புளி தண்ணி, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இடித்து வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சுட்டு அந்த வானல் காஞ்சிட்டோன்னா எண்ணெய் ஊற்றுங்க. வானல் காஞ்சி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டா வெந்தயம், மிளகு, ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சிட்டோன்னா பூண்டை போட்டுடலாம். பூண்டு பொரிஞ்சிட்டோன்னா வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கிட்டோன்னா அதுக்கப்புறமேட்டா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி போட்டுட்டு அதை நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நம்மளும் சீக்கிரமாக குழம்பு வச்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வதக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டு மிளகாத்தூள் போட்டாச்சு. இது நல்லா வதக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். நான் எப்பயுமே குழம்புக்கு ஊற்றுற தண்ணீரே புளி கரைச்சி ஊற்றிடுவேன். புளி தனியாக ஊற்ற மாட்டோம். கரைச்சல் ஊற்றிட்டு இதை கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் மீன் போட்டக்கூடாது, கரைஞ்சிடும். மீனெல்லாம் கழுவி வச்சாச்சு. எப்பயும் மீன் போடும்போது குழம்பு சுண்டிட்டு ஒரு நல்லா கெட்டி பதம் வரும். அந்த ஸ்டேஜ் தான் மீன் போடணும். நம்ம மீனை போட்டுடலாம். இப்போ எல்லா மீனும் போட்டுட்டு கொஞ்சம் மேலோட கரண்டி வச்சுட்டு கிளறிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டோன்னா பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கம்மன்னு வாசனை வேறு அடிக்குது. இப்போ நம்ம ஒரு வேறு ஃபேஷனில் குழம்பு ஊற்றிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்கு. இப்போ ஒரு ரைஸ் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரைஸ் போட்டாச்சு. அடிபொலியாக இருக்குது. See you in another video. Bye bye.